சரியா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அப்படின்னா அணைக்கடைப்பட்டி என்னோட உறவுக்காக நினைக்கிறேன். அமைப்புகளாக இருக்கட்டும், தலைமைகளாக இருக்கட்டும், மக்களுக்காக தான். புரியுதா? அதை தான் நம்ம இனிமேல் அடுத்தமாக பதிவு பண்ணணும். நம்ம முன்னெடுத்து நகரமும் கண்டிப்பா அமைப்புகளாக இருக்கட்டும், தலைமைகளாக இருக்கட்டும் நம்ம முன்னணி வழி நடத்தணும். வழி நடத்தினாலும் நம்ம பின்னாடி போவோம். அவங்க வழி நடத்துறதுக்காக நம்ம இடத்துல நின்றுட்டு இருக்க முடியாது. நம்ம பயணிப்போம். கண்டிப்பா இதுக்கான ஒரு விளைவு, இந்த சம்பவத்தினுடைய விளைவை கண்டிப்பாக அரசு அனுபவித்தே தீரணும். அண்ணன் கூட வருத்தப்பட்டு சொல்றாங்க, அவன் கஞ்சா அவன் தண்ணி அப்படி இருந்தவனுடைய விளைவு என்னங்கிறத உணர்ந்துதான் ஆகணும். சமரசம் அப்படிங்கிறது நியாயமான அறம் சார்ந்த விஷயத்துக்கு சமரசம் இருக்கலாம். இயல்பாகவே மன்னர்கள் அறத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்ய துணிய மாட்டாங்க. அவங்க மரபிலே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயாரா இருக்கிறார். அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஊர்ல பெரியவங்க இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய கோபத்தின் வழிபாடு சொல்றீங்க. நம்ம முதல்ல நேற்று கல்லூரி மாணவன் ரமேஷ் என்ற இளைஞர் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நேற்று எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் மக்களோட தயவில் பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்கா. இதுக்கு உண்மை நிலவரம் என்னன்ற இது வரைக்கும் தெரியல. இந்த மக்கள்கிட்ட அதை பற்றியான கேள்விகள் இங்கே என்ன நிலவரம் அப்படின்றத பற்றி தான் நம்ம கேட்க வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ் மலர் பெரியாத்தோட தலைவி சுபாசினி மலர் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இதை பற்றி கலாய்வு பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றி சில விஷயங்கள் கேட்கலாம். வணக்கங்கக்கா. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டு வராங்க. விசாரணை என்ற பேரில் அடுத்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இளைஞர், நல்லா ஒரு படிக்கக்கூடிய ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது தொடர்ந்து பல வருடங்களாகவே இந்த காவல் நிலைய மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த மலர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த விஷயம் வெளியே பரவலாக தெரியுது. சமீபத்தில் சாத்தான்குளத்தில் நடந்த விஷயத்தில் இருந்து அடுத்தடுத்து பல காவல் நிலைய மரணங்கள் மக்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். நேற்றைக்கு தம்பி ரமேஷோடைய மரணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு கொலை. அது அப்பட்டமான கொலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. குடும்பத்தில் நடந்த ஒரு விசாரணைக்காக இந்த தம்பியை தொடர்ந்து பல முறை காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டுட்டு போய் மிகவும் மோசமான முறையில் அடித்து துன்புறுத்தி மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு போகிறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. இதே போல தான் முந்தா நாள் இரவும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. காவல் நிலையத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் காவல் நிலையத்திலேருந்து கூட்டிகிட்டு போன காவலர்கள் மறுபடியும் தம்பியை வீட்டில் ஒப்படைக்கலை. மாறாக ஆள் நடமாட்டம் இல்லாத தம்பியுடைய உயரம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரத்தில் தூக்கில் தொங்கினதாக ஒரு செய்தி பார்த்தப்போ தெரியுது. தெளிவாக இது அடித்து தூக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறது. காவல்துறை காவலர்களை இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐ ஜெயக்கண்ணன், காவல் நிலைய துணை ஆய்வாளர், அவரை காப்பாற்றுறதுக்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமூகம், அமைப்புகள் மற்றும் அனைத்து தலைமைகளும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பல அமைப்புகள் வந்திருக்கிறாங்க. இந்த சமூகம் இந்த விஷயத்தை அவ்வளோ சுலபமாக விடுறதாக இல்லை. இனியும் இந்த சமூகத்தில் காவல்துறை மரணங்கள் நடக்காத அளவுக்கான ஒரு முடிவை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தம்பியுடைய கொலைக்கான நீதி இந்த மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இன்னும் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் அந்த தம்பியுடைய தாயும் இன்னொரு அண்ணனையும் சுற்றிருக்கிறாங்க. தம்பியுடைய நண்பர்கள் பலரையும் தொடர்ந்து அடித்து துன்புறுத்தியிருக்கிறாங்க. இது காவல் தனிநபர்களும் ஒன்றாக ஒரு கட்ட பஞ்சாயத்து படையை கூட வச்சுக்கிட்டு எதிரான செயல்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. அதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. மல்லர் பேராயம் களத்தில் நின்றுட்டுருக்கிறோம். சமூக அமைப்புகள் அத்தனையும் இந்த களத்துக்கு வர்றதுக்கு தம்பி சுரேஷ் அது குடும்பத்தின் சார்பாகவும் அணைக்கரப்பட்டி ஊர் சார்பாகவும் மல்லர் பேராயத்தின் சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த தம்பிக்கான நீதிக்காக அத்தனை அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து ரமேஷ்கான நீதி
கண்டிப்பாக வேணும். அத்தனை அமைப்புகளும் பணிவோடு வந்து கலந்துக்கணும். தம்பி ரமேஷ்குமாரோட அண்ணன் சகோதரன் வந்து விசாரணை என்ற பேரில் வந்து அவரையும் அழைத்துட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அவரையும் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அதை பற்றி அவங்க சொல்கிறதா இருக்காங்க. எந்த மாதிரியானவங்களுக்கு வந்து டார்ச்சர்லாம் இங்கே இருந்த காவல்துறை? அது தம்பி போனதுலேருந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கள் தான் கொண்டு போய் ஒழிச்சு போயிருக்கோம். அதனால் போல்டேஜனுக்கு வாங்கினாங்க. 4 தடவை போல்டேஜனுக்கு 4 தடவை போயின்னா 4 தடவை வந்து என் தம்பியை வந்து இங்கே நாட்டில் இருக்கேன். நான் ஊருக்கு அதை வந்து கூப்பிட்டு வந்து 5000 ரூபா வாங்கி கொடுத்துருவோம், உங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவோம். அப்போ எஸ்ஐ வந்து ஏற்றிட்டு போய் என்னை வெளியே விட்டு என் மச்சனையும் கொண்டாட்டி அவன் மச்சனே எல்லாம் வெளியே இருந்தாங்க. அவங்களுக்கு சேனலை திறந்து விட்டு அவன் பார்க்கட்டு உள்ளே விட்டு அடித்தாங்க. போல்டேஜ் அதோட என்னை உள்ள என்னை ஆட்டோமேட்டிக்கு எங்கெங்கே போகிறேன்னா என்னை வாட்சி கேட்டு இருந்தாங்க. எங்கே காட்டுக்கு உழவு போனாலும் காட்டுக்கு அவன் எங்கே அங்கே போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. காட்டுக்காரன் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா உனக்கு பின்னாடியே தொடர்ச்சி இருக்காங்க. அது வந்து நடுவில் வந்து ஆஸ்பத்திரி இருந்தேன். நான் இந்தாண்டு வந்தேன். சாயங்காலம் வந்தமே என் ஃபோன் போட்டதுக்கு எங்கடா இருக்குங்கிறது, நான் இங்கே காட்டுக்கு இருக்கேன், அம்மா இங்கே பார்க்கில் இருக்கான், தம்பி தோட்டத்தில் இருக்கான், அவனை போய் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எஸ்ஐ நம்பர்லேருந்து ஃபோன் போட்டு வந்தது, என்ன நான் குளிச்சு ரெடியாக இருக்கேன், இங்கே வரைக்கு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இங்கேருந்து போயிருக்கான். போனுங்க அதுக்கு முன்னே 7 மணிக்காகவும் அவனை அடிச்சிட்டா ரூமுக்குள்ளே. அவங்க எல்லாம் போயிருந்துருக்காங்க. போலீஸ் இருந்தது போய் அடித்து போட்டு திருப்பி ஃபோன் போட்டு இடவில்லை பஞ்சாயத்து காலத்தில் நைட்டில் இருந்து பைக்கு உள்ளே குறுக்க போகும்போது பைக்கு உள்ளே குறுக்க விட்டுருக்காரு. குறுக்க விடாம யாருன்னு அசிங்கம் அஞ்சிருந்தீங்க. கடைசியில் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நிற்காம சட்டையை கழட்டி 2 அடி அடிச்சு செல்லாம் போயிட்டாங்க. பைக் எடுத்துகிட்டு அப்போ திருப்பி 2வது இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டான் வந்து 8 மணி 9 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே வந்து இங்கே வந்து இவன் வந்து இலைய வந்து படுத்துட்டா உள்ள வீட்டுக்குள்ளே. இந்த இறந்த வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே வந்து திருப்பி கூட்டு போயிருக்காரு. போட்டு வராங்க போனவே திருப்பி வராங்க. விசாரணையை கூட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டாங்களா? விடலை, அவங்க விடலை. கூட்டு போனது போலீஸு தான். அந்த எஸ்ஐ அவங்க கூட்டு போனது. திருப்பி வந்து இங்கே கொண்டு வந்து விடலை. காலையில் வந்து எனக்கு ஃபோன் வரது, நான் காலையில் 6:45 வந்து அதான் தெரியும். அப்போ வந்து நான் பேரையில் போய் டிஹெச்சில் போய் அவர் எஸ்ஐட்டு சொல்லி அவர் கூட்டு வந்து. இதனால் உங்களுக்கு ரொம்ப துன்புறுத்தினாங்க? எனக்கு துன்புறுத்தல. 4 நாளாக அடித்ததுலேருந்து எனக்கு துன்புறுத்தல. அடுத்த இது போனதே வரும் எனக்கு. நீ எங்கே இருக்க, எங்கே போகிற, எங்கே வர, காட்டுக்காரர்லேருந்து ஃபோன் எஸ்ஐ அந்த நம்பர் அவங்க கூட்ட நம்பர் வச்சிருக்கேன். நான் ஏட்டா இருந்து பேசுவாங்க. அந்த நம்பர்லேருந்து யார் நம்பர்னு சொன்னாலும் கூட அந்த நம்பரை தாரே ஃபோன் போட்டு பேசிக்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவரோட சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா உள் சமூகத்துக்குள்ளே உள்ள ஒரு பெண்ணை வந்து விரும்பியிருக்காங்க. விரும்பினாலும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கு விசாரணை என்ற பேரில் தான் வந்து இவங்க கூட உள்ள சகோதரர்களை வந்து விசாரணைக்கு வந்து கடந்த 1 மாதங்களா 1 மாதங்களாக வந்து விசாரணை என்ற பேரில் வந்து அழைச்சிட்டே போயிருந்துருக்காங்க. ஸ்டேஷனில் நிறைய அடிச்சிருந்துருக்காங்களாம். அதை பற்றி அவங்க சொன்னது நம்ம கேட்டோம். இந்த விசாரணை முடிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரமேஷ்குமார்ன்ற அந்த இளைஞரை வந்து விசாரணை என்ற பேரில் கூட்டு போய் அடித்ததில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு இயற்கையான மரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லர் பேராயத்திலேருந்து சுபாஷினி மல்லத்தியாகா வந்து இங்கே வந்திருக்காங்க. அதே போல் இன்னும் தமிழர் விடுதலை களம் அப்படின்ற அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வர்றதாகவும் சொல்கிறாங்க. இதற்கு நியாயம் கிடைப்பதற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களும் இங்கே ஒன்று கூட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த மக்களோட ஒரு பார்வையாக இருக்குது. இது அவங்களோட 2வது சகோதரர், 2வது தானே, அவரோட நண்பரையும் விசாரணை என்ற பேரில் போய் அடிச்சிருந்திருக்காங்க. அவர்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். இப்போ எதனால் உங்களை விசாரணையை கூப்பிட்டு போனாங்க, என்ன ரீசன் கண்டிப்பாக? நான் வந்து இதே கனியோட ஃப்ரெண்டு. நம்ம வண்டி சுமூகத்துகளை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அது இதில் பழக்கம் அவனுக்கு எனக்கும். நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்று போல் போவோம். 2 பேரும் ஒன்று எங்கெங்கே சாப்பிட்டாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒன்று போல் தூங்குவோம். காலையில் எழுந்து வண்டி இதுகளுக்கு சவாரின்றப்ப 2 பேரும் ஒன்றா போவோம் வருவோம். இந்த மாதிரி இருக்கப்போ விசாரணைன்ற பேரில் என்ன வந்து கேட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சே சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலை, என்ன ஏது. நான் அந்த சம்பவம் நடந்தப்போ வந்து நான் வந்து ஐயம்பட்டியில் வந்து
அவங்க வீட்டிலேருந்து ஒரு போலீஸ்காரன் அக்காவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் நான் கீழே விழுந்துட்டு அங்கே புண்ணாகவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மழை பெய்யவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டில் போய் ஒரு 8:30 வரைக்கும் நான் அங்கேருந்து மழை நின்றதுக்கப்புறம் தான் நான் வர்றேன். நான் அதுக்கிடையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த பையன் வந்து இதேகனி வந்து அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டேன் அப்படின்ற சம்பவம் நடக்கும்னு இந்த மாதிரி நான் வரவும் என் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்போ இருந்து சரின்ட்டு நான் விட்டுட்டு மறுநாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. நானும் ஒரு 3-4 நாளாக தொடர்ந்து போய்க்கிட்டு இருந்தேன். இப்படி போய்க்கிருக்கப்போ நான் சாயந்தரம் வர்றேன். அன்னைக்கு சாயந்தரம் இந்த ரமேஷை கூட்டு போய் அடிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் என்ன கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. நான் வர முடியாது சார், நான் என்னால் வர முடியாது, என்னால் அடி தாங்க முடியாது, என் உடம்பு முடியாது, என் காலில் ஃபுல்லாக போல்ட் வச்சு பிளேட் வச்சுருக்கேன், அதனால் ஃப்ராக்சர் இதாக இருக்கனால நான் என்னால் வர முடியாது, என்னால் அடி தாங்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே எங்கள் காட்டிலே நான் இருந்துக்கிட்டேன். போயாமல் வந்து என்னை விரட்ட செய்ய எங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவை தகாத வார்த்தையில் என் பையன் வந்து இப்படி இது பண்ணுறதுக்கு என்கிட்ட கூட்டி கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு என்ன தகாத வார்த்தையிலாம் எங்கள் அம்மா அப்பா அவங்கள வஞ்சி எங்கள் அம்மா அப்பா அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி வஞ்சிட்டு இது பண்ணிட்டு போவோம். எங்கள் அம்மா அப்பா ஓயாமல் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வர்றாங்கடா ஓயாமல் தேடி அப்படின்னோடனே நான் போயிடுவேன், போனால் என்னை கண்டிப்பாக அடிப்பாங்க, என் உடம்பு தாங்காது அப்படின்றதுனால என்னால் போக முடியாதுங்கம்மா, அவங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்கிட்டோம், இல்லாட்டினா நான் வந்து ஊர்லேருந்து வந்து எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் அடிக்க மாட்டேன்னு கழுத்து போட சொல்லுங்கள், நான் எங்கே வேண்டாலும் வர்றேன், ஆனால் அடித்தா உடம்பு தாங்காதுன்ட்டு நானும் சொல்லிவிட்டு என்னையும் வந்து ஒரு 3 நாளாக அவன் இறக்குறதுக்கு நான் வந்து என்னை போலீஸு எல்லாரும் வந்து இவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் ஆகி இவங்க வந்து அவன் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட வந்து காசு 1 லட்சம் கொடுத்துருக்கதா அவங்க ஊருக்குள்ளே அந்த நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துருக்க மாதிரி இந்த இதனால வந்து அவங்க ஜெயபிரியா மேடமு இந்த ராஜேஷ் கண்ணனும் ஜெயகண்ணனும் ஸ்டெப் எடுத்து எங்களை வந்து ரொம்ப விரட்ட செய்ய, அதனால அன்றைக்கி வந்து நான் குவாரிக்குள்ளே மண்ணல் அள்ளிக்கு இருந்தாங்க பாஸ் மண் போட்டு, அங்கே நான் இருக்கிறப்போ வந்து 3 பேர் வந்து என்னை விரட்டிட்டாங்க. விரட்டவும் நான் பயத்தில் ஓடிட்டேன், தப்பிச்சு ஓடிட்டேன். அன்னைக்கு நான் சிக்கியிருந்தனாக்கு இந்த பயலுக்கு நடந்த நிலமை வந்து கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கும். இந்த ஜெயக்கண்ணன் இவங்க வந்து என்னை விரட்டுறாங்க, ஊர் சனமே என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்றைக்கி நான் சிக்கியிருந்தனாக்கு இந்த பயலுக்கு நடந்தது கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. யாரும் நான் குணமாயிருப்பேன். நான் ஓடி தப்பிச்சதுனால நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அப்படியே வந்து என் கையில் அன்றைக்கி செல்லு இல்லை, நான் செல்லை ஃபுல்லாக வீட்டில் போட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி என்ன இது பண்ணுறாங்க செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாலும் கொடுத்துருங்கன்ட்டு சொல்லிட்டு நான் எங்கள் காட்டில் இருந்தேன். நான் அன்றைக்கி இந்த என் கையில் செல்லு இருந்தால் அந்த சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ ஒளிஞ்சு விடான்னு சொல்லியிருப்பேன், இன்றைக்கி அவன் தப்பிச்சிருக்கேன். அதனால் அந்த வார்த்தையை என்னால் அவனுக்கு பேச கூட முடியலை, அப்படி சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செய்த ஒரு காதல் திருமணத்தினால வந்து விசாரணைன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இது மெயினாக வந்து பார்த்து காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விசாரணை என்ற பேரில் வந்து அழைத்து செல்லப்பட்டு நிறைய பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டுகிட்டே வராங்க. தம்பி ரமேஷ்குமாருக்கு வந்து நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தம்பி முடிவெடுக்கிறத தாண்டி வந்தவுடன் கொடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள் மாதிரி ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்கறதோ இல்லை போஸ்ட் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதோ அது வந்து சாத்தியப்பட்டு எங்கேயும் பெரிய அளவில் வெற்றி தந்தது இல்லை. ஏற்கனவே வந்தாச்சு, அத்தனை பேரும் மனக்குமரலோடு நின்றுட்டு இருக்கிறோம். இது புதுசாக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்கனவே 4 மணி நேரமும் போராட்டம் நடந்து அதனால நீங்க வந்து நிர்வாகத்தோடைய ஒப்புதலோட பெரியவங்களுடைய ஒப்புதலோட இது தொடர்ந்தால் கண்டிப்பாக நாளைக்கு 10 மணிக்குள்ள ஆட்சி நிர்வாகமும் இந்த இடத்துக்கு வருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா நாங்க இளைஞர் கூட சப்போர்ட் பண்றோம். எல்லா அமைப்புகளும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுப்போம். இப்போ இருந்து அதோடைய இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மண்ணில் ஒரு மிகுந்த துக்கத்தையும் மனக்குமரலோடும் இன்னைக்கு மக்கள் இந்த இடத்துல கூடி நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் பிறந்த ஒரு தம்பியை இழந்து நின்றுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சமூகம் காவல்துறை மரணங்கள்னால பல வருடங்களாக பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. இந்த மல்லர் சமூகம் அப்படிங்கிறப்போ என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை மாற்ற வேண்டிய
முதல் வித்து இந்த மண்ணில இருந்து உருவாகணுங்கிறது எங்களுடைய எண்ணம். மாற்று சமூகத்தினர் யாராவது காவல்துறையில் மரணித்தால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அந்த குடும்பத்திற்கான பக்க துணையாக போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு நேத்து தம்பியுடைய மரணம் அப்படிங்கிறப்போ நம்ம சில விஷயங்களை செய்ய தவறிட்டோம். இந்த ஊர்ல ஏறத்தாழ 90% பேர் நான் வந்து பேசின வரைக்குமே இது அப்பட்டமான கொலை அப்படிங்கறத உறுதியாக நம்பிக்கையோட சொல்றாங்க. ஒரு மாசமாக நடந்த ஒரு விஷயத்துல ஒரு குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தர் மீதான வழக்குக்கு தம்பிய தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் துன்புறுத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு துன்புறுத்தலுக்கு அந்த தம்பி ஆளா இருக்கிறான். இங்க கேட்டதுக்கு அப்புறம் அத்தனை பேர் சொல்றீங்க அந்த தம்பி எந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒழுக்கமான மிக சிறந்த பையன் அப்படிங்கறது. அந்த பையனுக்கு அவனை இழந்து நிற்கிற குடும்பத்துக்கும் இல்ல நமக்கும் அந்த நீதியை நம்ம எப்படி வாங்க போறோம்? இன்னைக்கு அமைதியான வழியில இந்த இடத்துல உள்ளிருப்பு போராட்டம் அப்படிங்கறத ஊர் நிர்வாகம் வெளியில் வந்திருக்கக்கூடிய அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாரும் கலந்து பேசி இன்னைக்கு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது இந்த கொலைக்கான நீதி மேலும் சில கோரிக்கைகளையும் முன்வைக்கிறதுக்காக இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக நடைமுறைப்பட்டி மக்கள் நம்புகின்ற ஜெயக்கண்ணனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். காவல்துறையின் மீது இந்த மாவட்டத்தில் காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால சிபிஐ விசாரணை கோருகிறோம். இந்த கொலைக்கு தொடர்புடைய அத்துணை காவல்துறை அலுவலர்கள் மீதும் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். தம்பி ரமேஷை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கணும். இந்த கோரிக்கைகளை வென்றெடுக்காத வரைக்கும் இங்க யாரும் நம்ம இந்த இடத்துல கலைஞராக இல்லை. நிர்வாகம் கண்டிப்பாக அரைக்கடப்பட்டி ஊர் தலைவர் நிர்வாகம் இளைஞர்கள் பெண்கள் மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கிட்டையும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றியே ஆகணும். நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்தடுத்து இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் அப்படிங்கறத இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க காவல்துறை உறவுகள் அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்திக்கிறோம். எல்லாருடைய மனப்புகளும் தெரியுது. பெண்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தம்பி தமிழோட இருந்தா போதுமா? நீங்க எத்தைக்கு காவலர் முறைக்கு அணியதுக்கு எந்த தகுதி இருக்குதா? இப்படியான காவலர்கள் தான் நம்ம கிராமங்களுக்கான காவல் நிலையத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்களா? ஏகப்பட்ட அலிகேஷன் உள்ள ஒரு காவல்துறை அலுவலர் தான் அவர் மீதான அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்ந்து நம்ம சேகரிச்சுட்டு இருக்கிறோம். இதற்கு உடனடியாக இருந்த காவலர்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அடையாளம் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உறுதியாக இந்த இடத்துல இருந்து நம்ம வழங்குறதாக இல்லை. இன்னைக்கு இரவு எதிர்பார்க்கிறோம். இல்லை அப்படின்னா நாளைக்கு காலை நிர்வாகம் ஆட்சியர் எல்லாரும் இந்த மக்களை நேரில் சந்திக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்தது வந்துக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் பேசுவாங்க. இறுதியாக மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்களும் ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் பேசுங்க. ஆனா இந்த இடத்துல சில போராட்ட நோக்கங்களுக்காக சரியான நோக்கங்களுக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். போராட்டத்தின் நோக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். இந்த இடத்துல நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்றதுக்காக நிக்கல. தம்பி ரமேஷோடைய இழப்பிற்கான நீதியை கேட்டு மட்டும் நிற்கிறோம். அதை குறித்து மட்டுமே பேசணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி. தம்பிங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. குறைந்தபட்சம் எங்களுடைய குரல் உங்க வரைக்கும் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப இழிவாக
மதிப்பீடு அரசுக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஊர்னா அவ்வளோ ஒரு விரிவான மதிப்பீடு. இனிமேல் நாங்கள் விசாரணை நடத்துகிறோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் எடுக்க வரைக்கும் நாங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருந்தது. மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு துளி அளவும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. இது எப்போ மறுபடியும் நம்பிக்கை வரும் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றப்போ மட்டும்தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வராத வரைக்கும் நீங்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் நாங்கள் பார்த்துட்டு கேட்கறதா இல்லை. எங்களுடைய கோரிக்கைக்கு நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு நீங்கள் சொல்லுவோம். பாதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினால. அதாவது இப்போ ரெண்டு தரப்புக்கு இவருக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் காவலர்கள் கூப்பிட்டு பேசலாம். உங்களுக்கு அடுத்தது தாசில்தாரோ ஆட்சியரோ யாராலும் பேசலாம். குற்றவாளி நாங்கள் காவல்துறையினர் சொல்றோம். காவல்துறைக்கிட்டே எங்களுக்கான நீதியை தாங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் நீங்க ஒத்துழைப்பு நாங்க ஒத்துழைப்பு தரோம். இந்த மரணத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்ததுக்கு நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் தரோம். அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்க, இந்த வழக்கு தொடர்பா எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவை அடிச்சு இப்போ காயத்தோட இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறவங்க முறையா நேற்று அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இருந்திருக்கோம். நான் நேர்மையா விசாரணை நடத்துறேன்னு சொல்றவங்க அந்த அவங்க அண்ணன்ட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும், அவங்க அம்மாட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட பையன் இன்னொரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணுங்களா சார்? நீங்க உங்க விசாரணை வரம்புக்குள்ள அதெல்லாம் வருதுல்ல, வரம்புக்கு வெளியே இல்லல்ல சார்? இல்ல நீங்க கேட்டுக்கலாம்ல, அஃபென்ஸ் தானே அது. போலீஸ்காரங்க மேல ஒரு சின்ன கல்லை கொண்டு எறிதோம்னா அவங்க என்ன செய்வாங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க களத்துல நிறைய பார்த்துருக்கோம். அல்லது கல்லை கொண்டு எரிஞ்சேன்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். நாங்க அவங்களோட பண்பு ரீதியா அனலைஸ் பண்ணிருக்கோம். ஒரு சதவீதம் நம்பிக்கை கூட இன்னைக்கு காவல்துறை மீது இல்லவே இல்லை. அதனால நீங்க எங்களை நம்புங்கன்னு சொல்லி வாய் வழியாக சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பா சார் எஸ்ஐ மட்டும் தனித்து எந்த செயல்பாடும் பண்ணல. எஸ்ஐ மட்டும் தெரியுதா? இங்க இதே நம்பிக்கை உங்கள் மீது இழந்து இன்னைக்கு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் சார். நாங்க மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும். ஊருக்குள்ள யாரும் நாளைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த பதில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு ஸ்டெப் நாங்க வெளியே ரோட்டுக்கு வரணும். கண்டிப்பா அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்றோம். இன்கேஸ் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களால எந்த பதில் சொல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பா நாம அடுத்த பண்ணி அரசு சார். குற்றவாளி ஜெயகண்ணனை பணி நீக்கம் செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும். கைது செய், கைது செய், இந்து மிரட்டின ஜெயப்பிரியாவை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தம்பிங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ரமேஷ் படுகொலைக்கு நீதி
செய்யணும், அதை சரியாக முறையாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். உங்களுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். நேற்று 3 மணிக்கு நான் வந்த உடனே சொன்ன அதே கருத்து தான். இந்த அணைக்கரைப்பட்டி மக்களுடைய, பெண்களுடைய, இளைஞர்கள், நிர்வாகத்துடைய முடிவு தான் இறுதி முடிவு. ஆனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அதற்கான கொஞ்சம் பொறுமை காத்து எங்க மீது நம்பிக்கை வைத்து கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. சரிங்களாம்மா? போயிட்டு பார்த்து வரணுமா? நாங்க ஊர் சார்பாக 5 பேர், வெளியிருந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய 5 பேர், 10 பேர் போய் பார்த்து பேசிட்டு அங்க எந்த உத்தரவாதமும் நாங்க கொடுக்க மாட்டோம். வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு உங்களுக்கு அதில் உடன்பாடுனா மட்டும்தான் அது அந்த முடிவு வந்து எட்டப்படும். இதற்கு நான் உத்தரவாதம். நம்புறீங்களா? போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? நீதி கேட்டு தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அரசு தரப்புல பேச்சுவார்த்தை கலைச்சிருந்தாங்க. மக்கள் சார்பாக சில கோரிக்கைகள் வச்சிருந்தோம். இந்த கொலையில் மக்கள் குற்றம் சுமத்தக்கூடிய, கொலை குற்றவாளியாக கருதக்கூடிய எஸ்ஐ ஜெயக்கண்ணனை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் ரமேஷோடைய குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம். இந்த இதுக்காக பேச்சுவார்த்தை கலைச்சிருந்தாங்க. முறையான பேச்சுவார்த்தையின் முடிவு இன்னும் எட்டப்படலை. அதனால மறுபடியும் நாங்கள் மக்களோட போய் போராட்ட களத்தில் அமர்ந்து போராட்டத்தை தொடர போகிறோம். என்ன மாதிரி கோரிக்கைகள்? இல்லை, என்ன மாதிரி கோரிக்கைகள்? 2 கோரிக்கைகள். எல்லா மல்லர் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் போராட்டத்தை வழி நடத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோரிக்கை சொல்லியிருக்கோம். ஒன்று, அவனை கூட்டிட்டு போய் கொலை பண்ணது கொலைன்றது தான் நாங்கள் மனிதர்மா சொல்லியிருக்கோம். 2வது, அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஜெயக்கண்ணன் சார்பு ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த இழப்பீடு காம்பன்சேஷன் வந்து 25 லட்சம் ரூபாய், அதுக்கு அரசு வேலை கொடுக்க இது எங்களுடைய டிமாண்ட். ஒரு சில இதை ஏற்றுக்கிட்டாலும் கூட என்ன ப்ரையர் நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு. அதனால எங்களுடைய போராட்டம் மீண்டும் அந்த களத்தில். என்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசு தரப்புல உங்களுக்கு வந்து ஒரு பசுமை திட்ட வீடு கொடுக்குறோம், 1.5 சென்ட் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை யாரை வேணாலும் வெட்டலாம், வெட்டி பொருட்டு இந்த கொடுக்கலாம். அப்படித்தானே இந்த அரசு நினைக்குது. அதை உண்மையாக அங்கே கேட்கறது நியாயம். இது போல இது பல ரமேஷ்கள் கொல்லப்பட்டுக்கூடாது. காவல்துறை அட்ராசிட்டி தொடர்ந்து நாங்குநேரியிலிருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இடங்களில் இது மீண்டும் தொடரக்கூடாது என்பது என்னுடைய அதற்கான ஒரு கருத்தும் அவர் தெளிவாக சொல்லலை. ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்க்கிறது எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்றாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறதுன்னு சொல்றதுனால நான் வெளிநாடு போய் சொல்லி உள்ள போராட்டம் எங்களுக்கான நீதி கிடைக்கல. எங்களுடைய போராட்ட வடிவம் தொடரும். நடவடிக்கையான சகோதரி சுபாஷினி மன்னவி, வழக்கறிஞர் ராஜ்குமார், ஏற்கனவே சோலை படநிகர் மல்லக்காரனுடைய அமைப்பு மாநில பொதுச் செயலாளர் சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட அணக்கரைப்பட்டி சேர்ந்த ரமேஷ் அவர்கள் படுகொலையில் வந்து முகாந்திரம் இருக்குது. அதாவது அந்த சாய்வு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சேர்ந்தவர்கள் வந்து அந்த தம்பி சகோதரர் ரமேஷையும் அவருடைய உறவினரையும் அழைத்து சென்று அவர் அருகில் இருக்கிற வளத்தொப்பில் வச்சு அவங்க வந்து அடித்து துன்புறுத்தி அவங்க வந்து காயத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து அந்த மறுநாள் காலையில் வந்து அவங்க வந்து அந்த தம்பி சுரேஷ் வந்து கழுத்தில் வந்து தூக்கு மாட்டி இறந்த நிலையில் அவர் வந்து அந்த இதில் இருக்கிறார். அப்போ வந்து மக்கள், அதாவது இதில் வந்து முகாந்திரம் இருக்குது, மக்களுக்கு தான் தெரியுது. இந்த அரசு அதிகாரிகள் வந்து இவங்களை அழைத்து சென்று தான் அடைச்சிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட சார்பு ஆய்வாளரை வந்து நாங்கள் வந்து பணியிட தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யணும்னு சொல்கிறோம். அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து
மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்காங்க. ஒரு சகோதரனை வந்து நாங்கள் இழந்திருக்கிறோம். மக்கள் வந்து அவங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதை கூட வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து செய்ய தருவதுன்னா இந்த மக்களை வந்து அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு மதிக்காத ஒரு சூழ்நிலை தான் தற்போது இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வந்து இந்த ஒரு நல்ல தீர்வை இந்த தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தை வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை மிக வீரியமாக இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் பொதுநல அமைப்புகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் மதுரையில் வந்து மிகப்பெரிய முக்கிய போராட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை அங்கே நடைபெறும் என்பது இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையில் சொல்லி தெரிந்து கொள்கிறேன். உள்ளிருப்பு போராட்டம் வந்து மக்களுக்கு வந்து உள்ளிருப்பு போராட்டம் வந்து அங்க தொடர்ந்துட்டு இருக்குது. நாங்க இங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று பேச வந்திருக்கிறோம். உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பெரிய அமைப்புகள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உள்ளிருப்பு போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் அடுத்த போராட்டம் நடக்கும். போராட்டம் நேற்று மதியத்துல இருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உள்ளிருப்பு போராட்டத்தினுடைய தொடர்ச்சி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருந்தாங்க. எங்களுடைய கோரிக்கைகள்ல பெருவாரியான கோரிக்கைகளுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கல. அதுக்கு அவங்க தயாராகவும் இல்ல. பேச்சு அவங்க அவகாசம் கேட்கறாங்க. அதனால எங்களுடைய உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்க தொடர போறோம். உள்ளிருப்பு போராட்டத்தின் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்கள் இன்னும் வீரியமாக இன்னும் தீவிரமாக நடக்கும். இதன் விளைவாக ஏற்பட போகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அரசும் காவல்துறையும் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும், மக்கள் அல்ல. இப்ப என்னென்ன கோரிக்கை வச்சீங்க? கோரிக்கை என்பது அந்த கொலை குற்றவாளியாக அந்த மக்கள் கருதக்கூடிய, ஏன்னா தொடர்ந்து பல முறையாக அழைத்து சென்று அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த தம்பி தொங்குற பொசிஷனை பார்த்தாலுமே எங்களுக்கு வந்து அது கொலையாகத்தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம நிறைய காயங்களும் இருந்திருக்கு உடம்புல. அதனால அதற்கு காரணமான கொலை குற்றவாளியாக நாங்கள் கருதக்கூடிய எஸ்ஐ ஜெயக்கண்ணனை வந்து உடனடியாக பணியிடை நீக்கம் பண்ணணும். இவங்க வந்து அதுக்கு வேற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தம்பி ரமேஷை வந்து அவங்க காவல் நிலையத்தில் கூட்டிட்டு போய் விசாரிக்கல. அடிச்சு துன்புறுத்துறது எல்லாமே பக்கத்துல ஒரு தோட்டத்தில் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. இது 6 மணிக்கு மேல கூட்டிட்டு போய் நடத்தியிருக்கிறாங்க. கூட்டிட்டு போன தம்பியை முறையாக வீட்டுல போய் அவங்க வந்து விடல. இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐ ஜெயக்கண்ணன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. மக்களுக்கு எதிரான விஷயங்கள், நிறைய போதை வஸ்துகளுக்கு அடிமையான ஒருத்தர். தொடர்ந்து அவர் வந்து அந்த காவல் நிலையத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இனியும் இதை போன்ற ஒரு விஷயம் தொடரக்கூடாது அப்படிங்கிற மக்கள் மீதான அக்கறையில தான் நாங்கள் வந்து அவரை உடனடியாக இடைநீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விசாரணை நடத்துங்கன்னு சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து பணியிடை மாற்றம் வந்து ஒரு கொலைக்கான தீர்வா? இது ஒரு மாற்று சமூகத்திலேயோ இல்ல வேற எந்த ஒரு கொலைக்கு ஒரு தம்பி இழந்த இடத்துல நமக்கு சொல்ல முடியுமா? இது ஒரு கோரிக்கை. உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யணும். முறையான விசாரணை நடக்கும் பட்சத்தில் சரி, இல்லாத பட்சத்தில் சிபிஐ விசாரணை கண்டிப்பா நாங்க கோருவோம். அடுத்தது அந்த குடும்பத்திற்கு வந்து உரிய இழப்பீடு வழங்கணும். சுபாஷினி மல்லத்தி, மல்லர் பேராயம். வரல சகோதரர்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் விரிவாக அது குறித்து பேசலாம். ஆனா உள்ளிருப்பு போராட்டம் தொடருது. அந்த மனநிலையில நம்ம தொடர்வோம். வரட்டும், அண்ணா எல்லாரும் வரட்டும், நம்ம பேசலாம். அதனால இப்போ ரெண்டு எஸ்ஐயும் வந்து சஸ்பெண்ட் கம்யூனிகேஷன் அது உடனடியாக அப்புறம் இலவச வீட்டு இங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓஏபி ஆர்டரும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது ஒரு நிவாரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு அமைதியை விரும்புகிற ஒரு பொதுமக்கள், நீங்களும் வந்து மாவட்ட நிர்வாகத்தின்
இவ்வளவு விரைவாக நடவடிக்கை நம்பிக்கையை வைத்து நீங்க இந்த கூட்டத்தை கலைத்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த டிமாண்ட்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணியாச்சு. அதனால மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இன்னும் அமைதியான முறையில் இன்னும் நிறைய அடுத்த வேலைகள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த பசுமை வீடுக்காக வேண்டி போட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கூட்டிட்டு போனோம் அவங்கள. அந்த ஏன்னா அந்த உங்களுடைய குரலை தாண்டி போலீஸ் பேசுது அவரையும் தட்டிட்டு உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். குறைந்தபட்சம் உங்களுடைய நம்மளுடைய குரலை கோரிக்கை அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க வந்திருக்காங்க. கூச்சல் குழப்பம் போடாதீங்க. கூச்சல் குழப்பம் போட்டுதான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னா ரொம்ப நன்றி. உங்க கூட இருந்து சொல்றதை சொந்த பொருள் நாங்கள் கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காதீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இங்க 25 அமர்வு நிற்கிறோம். அரசாங்கம் தேடி வந்திருக்கு. வச்சிருக்கோம். இங்கே இருந்து போராடி இருக்கோம். அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. ஒரு பொறுமையாக இருந்து ஒரு கோரிக்கையை சொல்லுங்க. கூச்சல் குழப்பம் போராடுங்க. தயவு செய்து நம்ம கூச்சல் குழப்பம் போட்டு நம்மளுடைய எண்ணத்தை அமைதியாயிருங்க. நம்ம கோரிக்கையை சொல்லுவோம். ஐயா கத்துதுங்க. கோரிக்கை சொல்லுவோம். அல்லது நம் தரப்புல சில கோரிக்கைகள் வச்சிருந்தோம். நேற்று இரவு ஐயா எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த கோரிக்கைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் நம்மள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய உடல் அதனாலதான் இன்னைக்கு மத்தியானம் வரல. நம்ம வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தோம். அங்க சொல்லியிருந்த விஷயங்கள் நம்ம உடன்படல, போராட்டம் தொடரும்னு வந்து தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்குது. மறுபடியும் நம் கோரிக்கைகளுக்கு ஓரளவுக்கு நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்ற மாதிரி வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மாதிரி உட்கார்ந்து அரசுகிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை அவங்க காதுல கொண்டுட்டு போய் சொல்லி அரசை வந்து பேச்சுவார்த்தைக்கு இந்த இடத்துக்கு வர வைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஆனா கத்துறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். எல்லாருக்கும் கத்த தெரியும். கத்தணுமா இல்லன்னா காரியத்துல ஜெயிக்கணுமா? தம்பி ரமேஷ்கான நீதி வேணுமா இல்ல எங்களுடைய குரல் ரொம்ப வசதியில காட்ட போறோமா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்களா எத்தனை நாள் என்ன மாதிரியான மனக்குமுறையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் தூத்துக்குடியில வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், சமூகம். அப்படி அதையும் தாண்டி என்னுடைய மகனுக்கு ரமேஷோடைய வயசு என் கூடவே இங்க தூக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால தூங்க முடியாம தான் நாங்க கிளம்பி வந்தேன். சில நோக்கங்களோட வந்திருக்கிறோம். அந்த தாய்க்கான ஒரு நீதியை வாங்கி கொடுக்கணும். அந்த தாய்க்கான ஒரு இழப்பீடை வாங்கி கொடுக்கணும். இத மாதிரியான குற்றங்கள் இந்த சமூகத்தில் காவல் நிலைய மரணங்கள் இனியும் தொடரக்கூடாது. இந்த சமூகத்துல இனிமேல் அறவே நடக்கவே கூடாதுங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எடுத்த உடனே ஒருத்தவங்க வந்து இடைநீக்கம் பண்றதோ இல்லன்னா நம்ம இஷ்டப்படிவா வந்து முடியாது. விசாரணைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, முறையா நடத்தணும் இல்ல. நம்மளும் யாரையாவது விசாரணை இல்லாம கூட்டிட்டு போய் ஒரு தண்டனை கொடுத்து நம்ம ஏத்துக்குவோமா? கொலை குற்றவாளிகள் தான் நேற்று வந்து கோஷம் போட்டுட்டு இருக்கிறோம். கொலை குற்றவாளி ஜெயக்கண்ணன் மீது நடவடிக்கை எடுங்கிறதா இப்ப வரைக்கும். ஒவ்வொரு கட்டமாக அவங்க ப்ராசஸ் படி போகட்டும். இதோட விட போறது இல்ல. ரமேஷோடைய குடும்பமோ அல்லது அணைக்கரைப்பட்டியில் இருக்கக்கூடிய உறவுகள் விட்டா கூட அப்பவே சொன்னேன். இப்ப புதுசா வந்திருக்க தம்பி அண்ணா எல்லாத்துக்கும் சொல்றேன், ஜெயக்கண்ணனுடைய காக்கி சட்டைய கலட்டாம விடுறதா இல்ல. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதற்கு அவகாசம் வேணும், முறையாதான் போக முடியும். நீங்க கத்தி தான் காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நல்லபடியா அதை செய்யுங்க.
எங்களை அமைப்புகள் எத்தனை பேர் எவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் யாருக்காக வந்திருக்கிறாங்க? எங்க மீது நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துது, எங்க மீதான மரியாதை நம்பிக்கை வச்சு அங்க வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிற இடத்துல இப்படி கத்துனா என்ன நினைப்பாங்க? நம்ம சமூகத்துடைய மாண்பை இந்த ஐயா வெளியே போய் சொல்லணும். அணைக்கரப்பட்டியில் வாழ்ந்த மல்லர்கள் அவங்களுடைய இழப்பீடு, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக உறுதியா நின்று சாதிச்சாங்க. மல்லர்களை போல நீங்க இருங்கடான்னு மற்ற சாதியை பார்த்து சொல்லணும். அதை விட்டு கூடுதல் பேச விடுவோம். முறையாக ஊர் நிர்வாகம் இருக்குது, அமைப்புகள் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் பெண்கள் அவங்க குடும்பத்துல வந்து என்னங்களை பேசுவோம். ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறவங்க கண்டிப்பா ஆதரவாக நில்லுங்க. ஐயாவை முதல்ல பொறுமையா பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். அதை ஏத்துக்குவா வேண்டாமன் தயவு செஞ்சு ஒரு சத்தம் கூட இல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஊர் இளைஞர்கள் வெளியில் வந்திருக்க உறவுகளை வந்து கட்டுப்படுத்துங்க. இது உணர்ச்சிகளையோ கோபத்தையோ காட்ட வேண்டிய இடமோ நேரமோ கிடையவே கிடையாது. இந்த கோபத்தை எல்லாத்தையுமே எப்ப காட்டியிருக்கணும்? தொடர்ந்து பலமுறை ரமேஷ் அடிச்சு 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 வீட்டுல விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எங்க போனீங்க எல்லாரும்? நேற்று இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் எங்க இருந்தீங்க? வந்துட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு முடிவு வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு நீதி வேணுமா இல்ல நீங்க யாரும் கோஷத்தை போட்டு காட்டணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தம்பிங்களா, சமூகம் எந்த அளவுல இருக்குது. தயவு செஞ்சு அமைதி காத்து ரமேஷுடைய இந்த படுகொலை செய்த கண்ணனுடைய அவருக்கு இந்த யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நம்ம செய்வோம், படிப்படியாக செய்வோம். இத வந்து குறிப்பிட்ட காலத்துல செய்யல அப்படின்னா எந்த இடத்துலனாலும் என்னைய வந்து நீங்க கேளுங்க, நான் அதை வந்து பொறுப்பேற்றுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ராஜ்குமார் அண்ணன் சிறந்த உயர்நீதிமன்ற அவருக்கு தெரியாது கிடையாது. இது வாசகர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து சரியான வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் தாங்க. இப்ப ஐயா பேசுவாங்க, ஒரு சத்தம் இல்லாம தயவு செஞ்சு கை கூப்பி கேட்கணும். நேற்று உங்க கூட இருந்ததுக்காக பட் இருந்தாலும் நான் திருப்பி ஒரு தடவை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட காவலரை வந்து நம்ம ஏஆர், அதாவது இந்த இடத்துல இல்லாம சாத்தூர் காவல் நிலையத்திலிருந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க திருப்தி அவர்கள். நேற்று நைட்டு வந்து நடந்தது. நேற்று நைட் அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது போதாது, இன்னும் கூடுதலான இந்த கடுமையான நடவடிக்கை தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம மாவட்ட நிர்வாகம் மற்றும் எஸ்பி அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இன்னைக்கு மறுபடியும் அவர்களை நம்ம உங்க சார்பா அவர்களை கூப்பிட்டு பேசியிருந்தோம். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெஃபினட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா அதற்கு பிரிலிமினரி என்கொயரி, ஏன்னா அது ஆர்டிஓ என்கொயரியில இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் எனக்கு ஒரு நாள் ஒரு 2 நாள் அவகாசம் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் இல்ல, உடனடியாக எனக்கு தீர்வு இல்லாம நம்ம we cannot face the people, அதனால உடனடியாக எங்களுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் பேசியிருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம அவர்கள் வந்து டிரான்ஸ்பர் வித்தவுட் போஸ்டிங், அது இன்னும் கூடுதலான ஒரு அதையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். பட் அதுவும் போதாது, உடனடியாக இன்னும் கடுமையான நடவடிக்கை வேணும் அப்படின்னு கோரிக்கை உங்க தரப்புல இருந்து வந்தது. அதையும் நம்ம பொறுமையாக கேட்டு மறுபடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் எஸ்பி அவர்களை கம்யூனிகேட் பண்ணோம். அப்போ வந்து திருப்பி என்ன சொல்றதுன்னா, நம்ம அவுட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர், இந்த மாவட்டத்தில் இருந்து அடுத்த மாவட்டத்திற்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் வித் இமீடியட் எஃபெக்ட்னு சொல்லி அதுக்கான உத்தரவுகளும் வந்தது. அதையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். பட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொதுமக்கள் கோரிக்கை வந்து எந்த டிரான்ஸ்பருக்கும் வந்து நாங்க எந்த டிரான்ஸ்பர் இன்னும் கூடுதலான கடுமையான நடவடிக்கை அதன் அடிப்படையில் இப்போ வந்து அந்த எஸ்ஐ வந்து சஸ்பென்ஷன், அதாவது இடைநீக்கம் பண்ணக்கூடிய உத்தரவுகள் போட்டாச்சு. எஸ்ஐ வந்து இடைநீக்கம் பண்ணியாச்சு. அதற்கான உத்தரவுகள் அரை மணி நேரத்தில் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டு இன்னும் கூடுதலான நடவடிக்கை
இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களுடைய கோரிக்கை நேற்று வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட் கொடுத்ததுடைய முதல் கோரிக்கை உடனடியாக இடைநீக்கம் பண்ணணும்ட்டு, அது இட் இஸ் அக்செப்டட். ஆர்டரும் இது இமீடியட்டா கம்யூனிகேட் பண்ணிடுவோம். இன்னும் கூடுதலா ஏதாவது கோரிக்கையா இருந்தாலும் we are open minded. ஏன்னா மொத்த 4 கட்டமாக ஒவ்வொரு கட்டமாகவும் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நம்ம எடுத்த உடனேயே எதையுமே வந்து பண்ண முடியாது, செய்ய முடியாது, நம்ம எதுவும் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கு ஜெனுவைன் கிரிவன்சஸ், அது பிரைமா பேசிய எவிடன்சஸ் இருக்கா, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமான்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் பொறுமையாக ஒவ்வொரு மக்களும், ஏன்னா வந்து நீங்க அந்த உணர்வு பூர்வமா சொல்லும் பொழுது அதை பொறுமையோட கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு லாஸ்ட் 3 டேஸ்லயும் வெவ்வேறு காலகட்டத்திலையும் பொறுமையாக நம்ம அதை கேட்டோம். கிரிவன்சஸை கேட்டு முதல்ல டிரான்ஸ்பர் வித்அவுட் போஸ்டிங், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர், இன்னைக்கு சஸ்பென்ஷனே பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸும் கம்யூனிகேட்டட். ஸோ வந்து இன்னமும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்கணுமோ அதையும் கூட கோரிக்கையாக தாங்க. we will take strong action. நம்ம குடும்பத்திற்கு, அதாவது இப்ப நம்ம குடும்பத்திற்கு என்ன செஞ்சோம்னா நம்ம அதையுமே வந்து கம்யூனிகேட்டட் உடனடியாக. இன்னைக்கே வந்து நம்ம ஒரு உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம ஒரு கொடுக்கணும். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் ரொம்ப வறிய நிலையில இருக்கிற குடும்பம். அதனால உடனடியா இன்னைக்கே போய் அந்த இடத்தையும் பார்த்து ஒரு பட்டா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். பசுமை வீட்டுக்கும் இன்னைக்கே ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆர்டரும் மேக்சிமம் என்னென்ன வகையில அந்த பாதிப்பை வந்து இழப்பை ஈடு செய்ய முடியாட்டி கூட அவர்களுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக என்னென்ன அவங்க கோரிக்கைகள் கேட்கிறாங்களோ எதையுமே வந்து உதாசீனப்படுத்த இல்ல, அது சாத்தியம் இல்லை. எதையுமே உதாசீனப்படுத்தாம ரொம்ப நம்ம என்ன கோரிக்கைகள் நீங்கள் சொல்றீங்களோ அதை எதையுமே இல்ல முடியாது, எடுத்தோட இல்ல பண்ண முடியாதுன்னு எதையுமே சொல்லாம சட்டப்பூர்வமாக எப்படி பண்ணணும், சட்டப்பூர்வமாக அந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றணுங்கிறத ரொம்ப பொறுமையோட அந்த உணர்வுபூர்வமாகவும் நம்ம ரொம்ப பொறுமையா உள்வாங்கி, உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரையும் வந்து நான் இப்ப இமீடியட்டா ஐஜி, அதாவது இது எஸ்பி பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் ஒரு மாவட்ட அளவுல வந்து உயரிய பதவி போலீஸ்லயே காவல்துறையிலேயே ஒரு மாவட்ட அளவுல உயரிய பதவி எஸ்பி. பட் ஆனா இது வந்து ஐஜி பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட் லெவல். ஏன்னா இது வந்து இமீடியட்டா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயம், ஸ்டேட் லெவல்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால ஐஜி வந்து இஷ்யூட் ஆர்டர். உங்களுக்கே தெரியும் நீங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில மாவட்டத்தையும் தாண்டி மாநில அளவுல அதை எஸ்பி அவர்கள் கன்சல்ட் பண்ணி இவ்வளவு விரைவாக உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறோம். இந்த அளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து ரொம்ப கவனமாக அதுல என்ன நியாயம் இருக்கு, சட்டப்பூர்வமா அதை எப்படி வந்து நம்ம நிறைவேற்றலாங்கிறத ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் கொண்டு வந்து நியாயபூர்வமா இருக்கிறத டெஃபினட்டா பண்ணணும் அப்படிங்கிற அக்கறையில நாங்க வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னன்னா, இவ்வளவு தூரம் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் உங்க கோரிக்கையை கேட்கிறோம், இன்னும் கேட்க போறோம். இன்னமும் நீங்க அடுத்த என்ன கோரிக்கைகள் வைத்தாலும் இவ்வளவு தூரம் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி அடுத்த உங்களுடைய கோரிக்கைகளையும் டெஃபினட்டா we will heed. ஏன்னா இப்போ நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும், உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணும், மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் அரசின் மீதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதனாலதான் நான் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டரோட தான் இங்க வந்திருக்கிறேன். வந்து இன்னும் நீங்க கோரிக்கைகள் வைத்தாலும் அதையும் நியாயபூர்வமா இருக்கா, சட்டப்பூர்வமா இருக்காங்கிறத ஆராய்ந்து அடுத்த கோரிக்கைகளை நம்ம மாவட்ட நிர்வாகத்திற்கு எடுத்து போவோம். பட் இவ்வளவு தூரம் நம்ம வந்து உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம பண்ணின அந்த நம்பகத்தன்மை வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இப்ப நம்ம இந்த இடத்துல இந்த இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கிறீங்க. இந்த கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டு இப்ப நீங்க தயவு செய்து கலைந்து செல்லணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கோரிக்கைகளை இதுவரைக்கும் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கோரிக்கைகளையும் இது இஸ் a continuous process. இந்த என்கொயரி நடந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த மரணம் நடந்த உடனேயே அந்த போஸ்ட்மார்டமா நம்ம வீடியோ கவரேஜ் பண்ண சொல்லியிருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக்யூர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டீடைல் என்கொயரியும் we will send the report. இமீடியட்டா தற்காலிகமாக
ஆனா அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இப்ப உடனடியாக என்ன பண்றீங்க, இப்ப எங்களுக்கு என்ன உடனடியாக பண்றீங்க? அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா இது மாவட்ட அளவுல முடிவு பண்றது இல்ல, நீங்க ஒரு நாள் கால அவகாசம் தாங்கன்னு கேட்டிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு 1 டே கூட டைம் தரல. இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் சொல்லி நம்ம மாவட்ட நிர்வாகத்துல எடுத்துட்டு போய் மாநில அளவிலையும் பேசி இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோம். இதை நீங்க ஏற்றுக்கொண்டு இப்பொழுது கலைந்து சென்று இதுவரும் கோரிக்கைகளையும் நம்ம வெரி ஓப்பனா தான் இருக்கும். தாராளமா வேற என்னென்ன கிரிவன்சஸ் இருக்கு அட்ரஸ் பண்ணலாம். ஆர்டிஓ ஆபீஸ் எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கும். நீங்க எந்த நேரம் வேணாலும் வரலாம், எந்த கோரிக்கைகள் வேணாலும் சொல்லலாம். நியாயபூர்வமான விஷயங்களை டெஃபினட்டா வேண்டும். அதனால மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நல்ல அமைதியான ஊர். இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கான என்ன இமீடியட் நெசசரி, இப்ப இமீடியட்டா உடனடியா பண்ண வேண்டிய நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கோரிக்கைகள் இவர்கள் பர்சியூ. இதை நீங்க ஏற்றுக்கொண்டு இப்பொழுது இமீடியட்டாக நீங்க ஒரு முடிவெடுத்து டிஸ்பர்ஸ் ஆகணுங்கிறது என்னுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கோரிக்கைக்கு செவிசாய்த்து கேட்ட கோரிக்கைகளை விட சீக்கிரமா கொடுத்திருப்பதில் இனியும் நீதிக்காக நம்மோட துணை இருக்கதான் சொல்லியிருக்கிறாரு. கோரிக்கை இந்த கொலைக்கு காரணமான யாரை கூட விட்டுறக்கூடாதுல யாருக்கும் துளியளவு மாற்று கருத்து கிடையாது. அப்படிதான். ஆனா எடுத்த உடனே பணியிடை நீக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு விசாரணை குறைந்தபட்ச நாட்கள் ஆகணும், முறையாக தான் போக முடியும். முதல் கட்டமாக பணியிடை நீக்கம் செய்ய சொல்லியிருக்கோம். அதுக்கே இவ்வளவு தூரம் நம்ம அழுத்தம் கொடுத்து உறுதியாக நின்று அந்த கோரிக்கையை ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது ஆதிவ விசாரணை நடக்குது. விசாரணை எதன் போக்கில் எப்படி போகுதோ சரியாக போகல அப்படின்னா தீவிர விசாரணைக்கு நம்ம கோரிக்கை வைப்போம். அடுத்த கட்டம் விசாரணையினுடைய முடிவு என்னவாக வருது, இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, இதெல்லாம் அடுத்தடுத்து வரணும். இன்னும் எதுவுமே கையில வரல. 2 நாட்கள் ஆயிருக்குது. இந்த 2 நாட்கள்ல நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறோம். அதனால நம்பிக்கையோட இருங்க. இது இதோட முடியல. போராட்டம் இன்னைக்கு கலைகிறோம். இன்னைக்கு நம்மளோட குறைந்தபட்ச கோரிக்கைகளை வைத்து இந்த அளவுக்கு அவங்களும் நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்திருக்கிறாங்க. விசாரணையினுடைய முடிவு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்ங்கிறது ஊர் நிர்வாகம், ஊர் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி முடிவெடுத்து தான் செய்வாங்க. கலந்து கொண்ட அத்தனை பேரும் பெரும்பான்மையாக சொன்னது சாத்தான்குளம் கடந்து நம்ம பதிவு செஞ்சுட்டே இருந்தோம். சாத்தான்குளத்துக்கு ஒரு நீதி, அணைக்கரைப்பட்டிக்கு ஒரு நீதியா அப்படின்னு. நிதி அப்படிங்கிற இடத்துலதான் நீதிங்கிற விஷயத்துல கடுவர வேண்டியிருக்குது. அதனால மற்றவங்க முடிவெடுத்து போங்க. சாத்தான்குளத்துல அந்த சமூகம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமூகமாக சேர்ந்து அமைப்புகளாக சேர்ந்து கோடியா பணம் கொடுத்தாங்க. ரமேஷ் குடும்பத்துக்கு சமூகம் அவர்களால இயன்றத முறையாக அந்த குடும்பத்தினுடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க பாருங்க. அரசு கிட்ட வைக்கிற கோரிக்கை அது முறையாக வைத்து அந்த தொகையை வாங்குவோம். மலர்கடை சார்பாக இன்றைக்கு ரமேஷுடைய அம்மாவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க என்னுடைய பங்களிப்பா இதை எல்லாரும் செய்யறது. ஒவ்வொரு மேல்நிலை பாருங்க, அவங்க பணங்கள் சேர்த்து பண்றாங்க. அதெல்லாம் உள்ள எல்லாம் செய்வாங்க. நான் ஒரு ஆளுக்கு ஏழை மற்ற எல்லாமே இருக்கிறாங்க சொல்ல வழங்குறாங்க. நிச்சயமா அள்ளி கொடுப்பாங்க. அந்த தண்ணிக்கு முதல் கட்டமாக 100 சுபாஷினியர்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ரமேஷ் தாயாருக்கு முன்னாடி வாங்க.